அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துங்க. ஆமாம், S1 S2 கண்ணை பற்றி விளக்க சொன்னீங்க. தெளிவாக இருந்து நானும் வாங்கலாம் ஐடியாவில் இருக்கிறேங்க. எப்படிப்பட்ட ஆள் பண்ணாலும் 1-2 கண்ணு அடிபடும். ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது, ஒரு பேட் சூழ்நிலை வருது. அதை பற்றி என்னென்னு எனக்கு டீட்டெயிலாக. அதாவது தென்னங்கண்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே 100% 100 மரம் போட்டோம்னா 100 மரமாக அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. எப்படி வந்து நீங்கள் கொண்டு வரீங்கன்றதை கேட்குறீங்க. ஆக்சுவலி தென்னை நடவு பண்ணும்போது 3 வகையான பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, நடவு பண்ணி ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதத்துலேயே வந்து 3 மாதம் ஃபஸ்ட்டு வந்து வேரல்கள் நோய் வரும். கண்டு நடவு பண்ண உடனே பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ரூட் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த கண்டை வந்து சாகடிக்கும். ஃபஸ்ட்டு 100% பச்சையாக இருக்கும், அப்புறம் 70 இருக்கும், 80 இருக்கும், 4 படம் செத்து போயிடும். 80%, 70, 30% செத்து போனால் கூட மீதி 30 தான் உயிரோடு இருக்கனால அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. ஓகேவா? செகண்ட் பிரச்சனை, மேலே வந்து அந்த குருத்து வந்து தொட்ட உடனே பிடிங்கிட்டு மேலே வந்துடும். ஓகேங்களா? அது அந்த பிரச்சனை தென்னையில் இருக்குது. 3வது பிரச்சனை அப்படி என்னன்னா, தண்டு துளைப்பான். இந்த தண்டு துளைப்பான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை கூன் வண்டு வந்து பயங்கரமாக சாகடிச்சிடும். நிறையா பேர் எனக்கே அழுக வந்திருக்கு. என்னடா நம்ம பார்த்துக்கிருக்க எல்லாமே செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டயத்தில் வெக்ஸ் ஆகி ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேன். அப்புறம் தான் என்னுடைய இப்போ 3 பிரச்சனை இது சொல்லிட்டேன்னா, 4வதாக வந்து இந்த மரத்துக்கு இது வரைக்கும் நான் எந்த ஒரு உரமும் கொடுத்ததில்ல. ஒரே ஒரு உரம் தான். அந்த 4வது வந்து என்னென்னா, இந்த 4க்கும் ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, நம்ம ட்ரீம்லேண்ட் நர்சரியில் நம்ம மூளையை கசக்கி ரெடி பண்ணது. அது இப்போ நம்ம முன்னோர்கள் பண்ணது. அதை நம்ம 2 விஷயம் பண்ணி அதை குருத்தில் ஊற்றுவோம். 100% இயற்கையானது. அதை ஊற்றும் போது என்ன ஆகும்னு சொன்னால், எந்த ஒரு பூச்சி தொந்தரவோ இல்லை கீழே ரூட் இன்ஃபெக்ஷனோ மற்றபடி இந்த கூன் ஒன்று எதுவுமே வராது. 4வது இது ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அந்த குருத்தில் இந்த ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இப்போ இந்த வாடைக்கு 100% வராது. வராது. இது வந்து எப்படி வந்து நிறையா பேர் அவங்க சீக்ரெட் அவங்க வச்சுக்கிற மாதிரியோ நம்ம வச்சுருக்கா. நம்ம நர்சரியில் கண்டு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை நம்ம சீக்ரெட்டை சொல்லிடுவோம். நம்ம கண்டு எடுத்த உடனே அவங்களுக்கு இதை பண்ணுன்னு சொல்லுவோம். ஒரு கண்டு கூட பாடு போகாது. 100% கண்டு வந்து தரமாக ஒரே மாதிரி வளரும். அடுத்தும் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிருக்கோம். ரூட்டில் வந்து எப்படி வந்து 100% இயற்கையான முறையில், இப்போ கெமிக்கல் வந்து கெட்டுறாங்க, அது வந்து கேன்சர் வரும், நிறைய பிரச்சனை இருக்குது அதனால. ஆனால் நம்ம இப்போ அடுத்துக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம கண்டில் கண்டிப்பாக இதில் பின்னாடி நிறையா கமெண்ட் போடுவாங்க. நாங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டோம். தேங்க்யூ.